ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம கிளாஸ் நம்பர் 10 பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். உங்களால மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ புரிய வைக்க முடியுமோ, நான் அவ்வளோதும் வந்து உங்களுக்கு வந்து தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயில் மூலியமா நம்ம டாபிக் பார்க்கலாம். ஸோ இந்த இந்த வீடியோ வந்து டாபிக் என்னன்னு சொல்லிட்டு இந்த டிக்கெட்டிங் இமெயில வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த 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 வீடியோ ஃபுல்லா. ஸோ நம்மளுக்கு வந்து ஆஸ் யூசுவல் நான் வந்து டிக்கெட் இமெயில் வச்சு தான் செய்ய போறோம். சப்போர்ட் டிக்கெட்டிங் சிஸ்டத்த வச்சு ஒரு இமெயில் ரிசீவ் பண்ற மாரியும், அந்த இமெயிலுக்கு நம்ம சப்போர்ட் குடுக்குற மாரியும் தான் நான் சொல்லப் போறேன். ஓகேவா? ஸோ இத ஏன் நான் உங்களுக்கு வந்து நான் அடிக்கடி வந்து டிக்கெட்ட வச்சு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கார்ப்பரேட் லெவல் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது, உங்களுக்கு டிக்கெட்டிங் சிஸ்டம் தான் மெயின். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட்டு டிக்கெட்டிங் சிஸ்டத்துல சப்போர்ட் குடுத்த பிறகு தான், அதுக்கடுத்து வந்து மெயிலு உங்களுக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணுவீங்க, ரிப்ளை பண்ணுவீங்க அந்த டிக்கெட்டுக்கு. ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டிக்கெட் உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு, வரக்கூடிய ஃபியூச்சர் வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ அந்த டிக்கெட்ட வச்சு நம்ம எப்படி சப்போர்ட் குடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்பலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு டிக்கெட்ட வச்சு நம்ம எப்படி சப்போர்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்கெட்டிங் இமெயில் எடுத்திருக்கேன் ஆஸ் யூசுவல். ஸோ வந்து ஃப்ரம் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வருது டூ ஐடி சப்போர்ட். ஸோ சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் ஃபார் ஷேர் ஃபோல்டர் மானிட்டரிங். ஓகேவா? ஸோ ஹை ஐடி சப்போர்ட், ஐ ஹோப் திஸ் இமெயில் ஃபைண்ட் யூ வெல். சம் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் ஆர் டெலீட்டட் பை தி எம்ப்ளாய். ஓகேவா? எந்த எம்ப்ளாயின்ட்டு அவங்க குறிப்பிடல. பை தி எம்ப்ளாய். ஸோ ஆஸ் பர் டிஸ்கஷன் வித் தி சிஇஓ நீட் டு எனேபிள் மானிட்டரிங் ஷேர் ஃபோல்டர் ஃபார் ஆல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய். ஸோ இதில உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க வந்து என்ன ரெக்வெஸ்ட் பண்றாங்கன்னா, அந்த ஒரு ஃபைல் ஃபோல்டர்லாம் வந்து டெலீட் ஆவுது. எதுலனா ஷேர் ஃபோல்டர்ல அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஷேர் ஃபோல்டர் வந்து டெலீட் ஆவுது. அத வந்து மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நீங்க பேசிக்கா பார்த்தாலே நீங்க வந்து உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரும் இதுக்குன்னு தனியா இருக்கு. அ பை பை டிஃபால்ட்டா வந்து மைக்ரோசாஃப்ட்டே இந்த ஆப்ஷன குடுக்குறாங்க. ஓகேவா? பை டிஃபால்ட்டாவே வந்து மைக்ரோசாஃப்ட்டே வந்து இந்த ஆப்ஷன் குடுக்குறாங்க. நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் கம்பெனில வந்து நான் இந்த ப்ராசஸ் நான் ட்ரை பண்ணி, எனக்கு வந்து ஓரளவுக்கு சக்சஸ் ஆச்சு. ஓரளவுக்கு இல்ல, ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து சக்சஸ் ஆச்சு. ஸோ அத வந்து என்ட்ட இல்லாம உங்களுக்கும் தெரியப்படுத்தணும். உங்களுக்கும் தெரிஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 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 ஒரு முயற்சி நான் இந்த வீடியோக்கு நான் ஒரு முயற்சி எடுத்தேன். ஓகேவா? ஸோ வந்து இதான் நம்ம டிக்கெட்டிங் இமெயில். ஓகேவா? இந்த இமெயில படிச்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியுது? அவங்களுக்கு வந்து ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. ஓகேவா? இந்த டிக்கெட்டுக்கு வந்து ஆடிட்டிங்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஆடிட்டிங் த ஃபைல் அண்ட் ஃபோல்டர் டெலிஷன் ஆன் த ஃபைல் ஷேர். ஓகேவா? ஆடிட்டிங் த ஃபைல் அண்ட் ஃபோல்டர் டெலிஷன் ஆன் ஃபைல் ஷேரிங். ஓகேவா? ஸோ இப்ப என்ன செய்ய போறோம்னா, நம்ம வந்து ஒரு ஃபைல் சர்வர்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, அத யூசருக்கு நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அந்த ஷேர் பண்ணத வந்து நம்ம ஆடிட் பண்ண போறோம். யார் டெலீட் பண்றாங்க? யார் எந்த ஃபோல்டர் டெலீட் பண்றாங்க? யார் எந்த ஃபைல வந்து டெலீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஆடிட்டிங் பண்ண போறோம். ஒரு இம்பார்ட்டன்டான நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டாவே வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆடிட்டிங் வந்து டிசேபிள்ல தான் இருக்கும். பை டிஃபால்ட்டாவே வந்து அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் படி உங்களுக்கு வந்து டிசேபிள் தான் இருக்கும். நீங்க அத எனேபிள் பண்ணி எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இந்த ஃபுல் வீடியோ. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோல வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லாம டைரக்ட்டா நான் வந்து அந்த இமெயில் டிக்கெட்ட வச்சுட்டு டைரக்ட்டா வந்து நான் கான்செப்ட்ல போயிடுவேன். ஓகேவா? டைரக்ட்டா வந்து கான்ஃபிகரேஷனே போயிடுவேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அ நம்ப நம்ப வந்து அந்த ஆடிட்டிங் எனேபிள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓகே. ஆனா நான் வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து இதில உங்களுக்கு சொல்லலாம்னு நெனைக்கிறேன். ஓகேவா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். ஸோ அதனால வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறதுனால, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் போறேன் இந்த இந்த வீடியோல. ஏன்னா உங்களுக்கு வந்து இதில நெறைய அடிஷனல் கான்செப்ட் ஆட் ஆவும். ஆட் ஆவுனது மட்டும் இல்லாம, இது வந்து ஒரு ஒரு லென்த்தியான வீடியோ கூட. ஓகேவா? இது வந்து ஒரு லென்த்தியான வீடியோ கூட.
நீங்க வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டு உங்களோட புரொடக்ஷன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ட்ரை பண்ணாம புரொடக்ஷன்ல அப்ளை பண்ணாதீங்க. நீங்க வந்து மேக்ஸிமம் உங்களால எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ, நீங்க வந்து இத நல்லா கவனமா எடுத்து பார்த்து, அதுக்கடுத்து நீங்க உங்களோட பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது உங்களோட புரொடக்ஷன் என்விரான்மென்ட்ல நீங்க அப்ளை பண்ணா, அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ ஸ்டெப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் த OU ஃபார் த ஃபைல் சர்வர். ஸோ நம்ம வந்து ஒரு என்னோட இந்த என்விரான்மென்ட்ல, இந்த லேப்ல நான் வந்து என்னோட அ ஏடி சர்வர் தான். டொமைன் கண்ட்ரோலர் தான். டிசி சர்வர் தான் என்னோட ஃபைல் சர்வர் கூட. ஓகேவா? நீங்க சப்போஸ் ஒரு ஃபைல் சர்வர்ன்னு தனியா வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு நீங்க ஒரு ஓயூ கிரியேட் பண்ணணும். என்னோட இதுல வந்து என்னோட டொமைன் கண்ட்ரோலர் தான் என்னோட ஃபைல் சர்வர் கூட. ஓகேவா? அதனால நான் என்ன செய்றேன், அந்த ஓயூல நான் வந்து என்னோட என்னோட வந்து ஃபைல் சர்வர நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் அதுல என்னோடது போயிடுறேன். உங்க சப்போர்ட் இருந்தா தான் நான் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நான் போட முடியும். சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது என்னோட ஃபைல் சர்வர். ஓகேவா? என்னோட ஃபைல் சர்வரும் பிளஸ் என்னோட டிசி சர்வரும், டொமைன் கண்ட்ரோலர் சர்வரும். ஓகேவா? ஸோ வந்து ஆஸ் யூசுவல் சொன்ன மாரி நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு ஓயூ கிரியேட் பண்ணிட்டு என்னோட என்னோட டொமைன் கண்ட்ரோல் என்னோட ஃபைல் சர்வர வந்து நான் அந்த ஓயூ உள்ளார மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ, இது என்னோட ஃபைல் சர்வர் பிளஸ் வந்து டொமைன் கண்ட்ரோலர். லேப் எஸ்விஆர் -DC01 அப்படிங்கிறது வந்து என்னோட வந்து டொமைன் கண்ட்ரோலர் பிளஸ் வந்து என்னோட ஃபைல் சர்வர். நான் என்ன செஞ்சுறேன், ஒரு ஓயூ கிரியேட் பண்ணி என்ன செஞ்சுடுறேன், என்னோட என்னோட ஃபைல் சர்வர் வந்து நான் அந்த ஓயூல மூவ் பண்ணிடுறேன். சர்வர். ஓகேவா? ஓயூ கிரியேட் பண்ணி அந்த அந்த என்னோட இத வந்து நான் மூவ் பண்ணிடுறேன். சர்வர். ஓகே. மூவ் பண்ணிட்டேன். ஓகே. ஓயூ கிரியேட் பண்ணி, என்னோட ஃபைல் சர்வர் வந்து அந்த பர்ட்டிகுலர் ஓயூக்கு வந்து நான் மூவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தா, கோ டூ த சர்வர் மேனேஜர், டூல்ஸ், குரூப் பாலிசி மேனேஜ்மென்ட். ஓகேவா? ஸோ இந்த குரூப் பாலிசி மேனேஜ்மென்ட்க்கு போயிட்டு நம்ம என்ன செய்ய போறோம், கிரியேட் குரூப் பாலிசி ஜிபிஓனா குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? எந்த ஒரு குரூப் பாலிசி வந்து நம்ம வந்து ஒரு கண்டெய்னருக்கு அப்ளை பண்ண போறதா இருந்தா, ஃபர்ஸ்ட்டு நம்ப குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, அந்த குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ட வந்து பர்ட்டிகுலர் எந்த ஓயூக்கு நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த ஓயூக்கு வந்து நீங்க லிங்க் பண்ணா போதும். லிங்க் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து நீங்க எடிட் பண்ணா போதும். அந்த குரூப் பாலிசி மேனேஜ்மென்ட் எடிட்டர வந்து நீங்க எடிட் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து எந்த குரூப் பாலிசி கிரியேட் பண்ணாலும், குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? அந்த குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ட வந்து உங்களுக்கு எந்த ஓயூல தேவைப்படுதோ, அந்த ஓயூல வந்து லிங்க் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து என்ன செய்வீங்கன்னா, அந்த குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ட வந்து குரூப் பாலிசி அ மேனேஜ்மென்ட் எடிட்டர வச்சு நீங்க வந்து மாடிஃபை பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு சர்வர் மேனேஜர், டூல்ஸு, குரூப் பாலிசி மேனேஜ்மென்ட் போயிடுவோம். போயிட்டு அதுக்கு அடுத்து வந்து அந்த ஓயூ குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, அந்த குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு பர்ட்டிகுலர் ஓயூல லிங்க் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து நான் எடிட் பண்றேன். ஓகே. ஸோ இதில வந்து நான் வந்து டூல்ஸ், சர்வர் மேனேஜர் ஓகே. சர்வர் மேனேஜர், டூல்ஸு, குரூப் பாலிசி மேனேஜ்மென்ட். ஸோ என்ன செய்ய போறீங்க, இப்ப வந்து நான் என்ன சொன்னேன், குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்னா இந்த இருக்கு. குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட். ஸோ என்ன செய்ய போறேன், நான் ஒரு குரூப் பாலிசி ரைட் கிளிக் பண்ணிட்டு, நியூ குடுத்தீங்கன்னா, இங்க நியூ குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நான் என்ன செஞ்சுடுறேன், ஆடிட்டிங் ஆடிட்டிங் ஹெச்ஆர் ஷேர் ஃபோல்டர். ஓகேவா? நேம குடுத்துட்டு, இப்ப இந்த
நான் குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன்னா, இந்த குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ட என்னோட ஓயூல வந்து நான் லிங்க் பண்ண போறேன். அப்ப என்னோட ஓயூக்கு வந்து நான் ஆடிட் தான் பண்ண போறேன். அப்ப நான் வந்து ஏற்கனவே ஒரு ஓயூல கிரியேட் பண்ணி, என்னோட சர்வர வந்து நான் அதில போட்டேன். இப்ப இந்த ஓயூல வந்து என்னோட குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் வந்து நான் லிங்க் பண்ண போறேன். அப்ப இந்த சர்வர் ஓயூவ கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, லிங்க் அண்ட் ஜிபிஓன்னு இருக்குல்ல, அத குடுத்தா போதும். இன்கேஸ் நீங்க இங்க போய் கிரியேட் பண்ண வேணாம், குரூப் பாலிசி இங்க கிரியேட் பண்ணலாம். இங்க இங்க போய் ரைட் கிளிக் பண்ணி குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணாமயும், இங்க வந்து இந்த சர்வர கிளிக் பண்ணி கிரியேட் எ ஜிபிஓ இன் திஸ் டொமைன் அண்ட் லிங்க் இட் ஹியர் குடுத்தாலும் சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? சேமா தான். அது வந்து நீங்க இங்கேயே கிரியேட்டும் பண்ணிக்கிறீங்க. இதிலேயே வந்து டைரக்ட்டா வந்து நீங்க லிங்க்கும் பண்ணிக்கிறீங்க. ஆனா நான் செஞ்சது என்னன்னா, இந்த குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ல வந்து நான் என்னோட என்னோட குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து நான் லிங்க் பண்றேன். என்னோட ஓயூல வந்து நான் லிங்க் பண்றேன். அதனால நான் என்ன செஞ்சுடுறேன், லிங்க் அண்ட் எக்ஸிட்டிங் ஜிபிஓ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ அதில வந்து என்னோட ஆடிட்டிங் ஹெச்ஆர் ஷேர் ஃபோல்டர் ஓகேவா? குடுத்தாச்சு. இப்ப என்னோட குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் வந்து லிங்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த லிங்க் ஆன ஆப்ஜெக்ட் என்ன செய்ய போறோம், அதுக்கு அடுத்து வந்து ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ண போறோம். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து எடிட் பண்ண போறோம். ஸோ இதில போயிட்டு நான் வந்து என்ன செய்றேன், எடிட். ஸோ இப்ப டைரக்ட்டா எனக்கு என்ன போகும்னா, இந்த கன்சோல் வந்துரும். குரூப் பாலிசி மேனேஜ்மென்ட் எடிட்டர்ன்னு சொல்லிட்டு அந்த கன்சோல் வந்துரும். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனேபிள் ஃபைல் அண்ட் ஃபோல்டர் ஷேரிங் ஆடிட்டிங் பாலிசி ஆன் குரூப் விண்டோஸ் சர்வர் ஓகேவா? ஸோ இந்த குரூப் பாலிசி மேனேஜ்மென்ட் எடிட்டர்ல நம்ம என்ன செய்ய போறோம், அந்த ஃபைல் அண்ட் ஃபோல்டர் வந்து ஆடிட்டிங்க வந்து எனேபிள் பண்ண போறோம். ஓகேவா? அத தான் இங்க குடுத்துருக்கேன். ஸோ 2 இத நம்ம எனேபிள் பண்ணணும். ஓகேவா? ஒண்ணு வந்து கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன், பாலிசிஸ், விண்டோஸ் செட்டிங்ஸ், செக்யூரிட்டி செட்டிங்ஸ், லோக்கல் பாலிசி, ஆடிட்டிங் பாலிசில போயிட்டு ஆடிட் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ்ன்னு இருக்குல்ல, அத வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன்ல பாலிசி, விண்டோஸ் செட்டிங்ஸ்ல செக்யூரிட்டி செட்டிங்ஸ், அட்வான்ஸ்டு ஆடிட் பாலிசி கான்ஃபிகரேஷன், ஆடிட் பாலிசிஸ் அதுல போயிட்டு ஆப்ஜெக்ட் ஆக்சஸ்ல போனீங்கன்னா, ஆடிட் ஃபைல் ஷேர் அண்ட் ஆடிட் ஃபைல் சிஸ்டம் அத வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ நான் ஏன் இங்க வந்து கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் 2 தடவ குடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க. ஸோ இத நான் வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து நான் ஏன் குடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் வந்து பர்ட்டிகுலரா. ஸோ நீங்க எந்த சிஸ்டத்துல நீங்க வந்து ஆடிட் பண்ண போறீங்க. ஸோ அதனால வந்து நீங்க யூசர்ல போயிட்டு நீங்க பண்ணக்கூடாது. யூசர் கான்ஃபிகரேஷன் போகக்கூடாது. எந்த சிஸ்டத்துல பண்ண போறீங்களோ, அப்ப அந்த சிஸ்டத்துல பண்றா இருந்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடது ஆடிட் நான் எதுல பண்ண போறேன், இந்த ஃபைல் சர்வர்ல நான் ஷேர் பண்ண ஃபோல்டர்ல தான் நான் ஆடிட் பண்ண போறேன். அந்த ஷேர் ஃபோல்டர் எங்க இருக்கு? ஆனா என்னோட என்னோட பார்ட்டிஷன்ல தான் இருக்கு. அப்ப இந்த கம்ப்யூட்டர்ல தான் நான் ஆடிட்டிங்கே பண்ண போறேன். ஓகேவா? இந்த கம்ப்யூட்டர்ல, இந்த பார்ட்டிஷன்ல, இந்த ஃபோல்டருக்கு தான் நான் ஆடிஷன் பண்ண போறேன். அப்ப நான் கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன்ல தான் போயிட்டு அந்த செட்டிங்ஸ் பண்ணணும். ஏன்னா, கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன்னா இந்த கம்ப்யூட்டர்ல கான்ஃபிகரேஷன். ஓகேவா? அத ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ, அதுல பார்த்த மாரியே நான் என்ன செய்றேன், நான் வந்து டைரக்ட்டா வந்து பாலிசிஸ்ல விண்டோஸ் செட்டிங்ஸ் ஓகேவா? அதுல போயிட்டு ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து லோக்கல் பாலிசில ஆடிட்டிங் பாலிசிஸ் அதுல இருக்குல்ல, அத கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, ஆடிட்டிங் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் அத என்ன செஞ்சுருங்க, எனேபிள் பண்ணிருங்க. ஓகே. அப்ளை. ஓகே. எனேபிள் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இங்க வந்து அந்த பாலிசி செட்டிங்ஸ் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து மாறிடும். ஸோ அடுத்தது என்ன செய்ய போறீங்க, இங்க பார்த்தீங்கன்னா, அதே தான் கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன்ல, பாலிசில பாலிசிஸ்ல, விண்டோஸ் செட்டிங்ஸ்ல, அதுக்கு அடுத்தது செக்யூரிட்டி செட்டிங்ஸ்ல கீழ போனீங்கன்னா, இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அது கீழ போனீங்கன்னா, அட்வான்ஸ்டு ஆடிட் பாலிசி கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல, அத எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஆடிட் பாலிசிஸ்ன்னு இருக்குல்ல, அத எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஆக்சஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த சைட்ல நம்ம என்ன செய்யணும், 2 எனேபிள் பண்ணணும். ஒண்ணு வந்து ஆடிட் ஃபைல் ஃபைல் ஷேர்ன்னு இருக்குல்ல, அத வந்து எனேபிள் பண்றேன். ஓகே. எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆடிட் ஃபைல் சிஸ்டம்ன்னு இருக்குல்ல, அதையும் வந்து நான் எனேபிள் பண்ணிடுறேன். ஓகே. அப்ப என்ன செஞ்சிருச்சு, நமக்கு 3 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இதோட சேர்த்து 3 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஜிபிஓ
உங்கள் குரூப் பாலிசி வந்து நீ என்ன செஞ்சிருங்க, அப்டேட் பண்ணுங்க. ஜிபி அப்டேட் ஸ்லாஷ் ஃபோர்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்ய போறோம்? பார்த்துருவோம் அதையும் ஸ்டெப். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யப்போம், இப்ப அந்த ஆடிட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த ஆடிட்டிங் வந்து உங்களுக்கு எந்த ஃபோல்டர்ல நடக்கணும், எந்த ஷேர் ஃபோல்டர்ல நடக்கணும் தான் அடுத்த ஸ்டெப் ஃபிட் பண்ண போறோம். அடுத்த ஸ்டெப்பு கான்ஃபிகர் பண்ண போறோம். இதில பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஓகேவா? அதில உங்களுக்கு பழைய கான்செப்ட்லயே நான் சொல்லியிருக்கேன். ஷேர் எப்படி பண்றது, பழைய வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஷேர் எப்படி பண்றது, அதில வந்து ஷேரிங் பர்மிஷன் எப்படி குடுக்குறது, செக்யூரிட்டி பர்மிஷன் எப்படி குடுக்குறது, அதுக்கடுத்து வந்து ம கன்டினியூவா தான் நம்ம வீடியோ போயிட்டுருக்கு. ஒரு சீரியஸா தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? அத வந்து இந்த வீடியோ மட்டும் பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு. அப்பதான் வந்து கன்டினியூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல என்ன செய்ய போறேன் நானு, இந்த டயகிராம் வச்சே நான் வந்து கான்ஃபிகர் ஃபைல் டெலீட்டட் ஆடிட்டிங் செட்டிங் ஆன் எ ஷேர் ஃபோல்டர். ஓகேவா? ஸோ ஷேர் ஃபோல்டர்ல போயிட்டு எனக்கு எதுல வேணும், இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ரிசோர்ஸ் அதில ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டீஸ், செக்யூரிட்டி, அட்வான்ஸ் போனீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆடிட்டிங்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, இதில போயிட்டு எவரி ஒன் குடுத்துருங்க. ஸோ நான் எவரி ஒன்னுன்னா, எனக்கு யாரெல்லாம் வந்து இந்த இந்த பர்ட்டிகுலர் இத விசிட் பண்றாங்களோ, நான் ஒரு பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்க்கு தான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதில எவரி ஒன்னுன்னு நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதில வந்து ஓகே குடுத்துட்டு, இதில வந்து சக்சஸ்ன்னு இருக்கணும். இது வந்து திஸ் ஃபோல்டர், சப் ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கணும். ஓகேவா? அதில அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் குடுக்க போறோம். ஸோ எல்லா பர்மிஷனும் எடுத்து விட்டுட்டு, ஸோ டெலீட் சப் ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸ்ன்னு இருக்குல்ல, அத மட்டும் குடுத்துட்டு, மீதி எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே டன். ஸோ எவரி ஒன்னு அதில வந்து இந்த டெலீட் சப் ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸ்க்கு மட்டும் குடுத்துட்டு, இதில வந்து திஸ் ஃபோல்டர், சப் ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸ்க்கு எல்லாத்துலயும் அப்ளை ஆயிடணும். ஓகேவா? ஓகே அப்ளை. ஸோ இப்ப போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆடிட்டிங்ல இருக்கும். ஓகே இருக்கு. ஸோ வந்து அந்த இதுதான் வந்து ஆடிட்டிங்ல வந்து இந்த இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ இங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆடிட்டிங்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே காட்டுனேன். ஓகேவா? ஸோ ஆடிட்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம ஆட் பண்ண வந்து எவரி ஒன் வந்து இருக்கும். ஓகே. தென் அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸோ இதில நான் இந்த இத குடுத்துட்டேன். ஓகேவா? இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, செக்கிங் தி லாக்ஸ் இன் ஈவென்ட் வியூவர். ஓகேவா? ஸோ நம்ம வந்து லாக்ஸ வந்து என்ன செய்ய போறோம், இந்த ஈவென்ட் வியூவர்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த யூசர் டெலீட்டட் எனி ஃபோல்டர் ஆர் ஃபைல் இன் த ஷேர்ட் நெட்வொர்க் ஃபோல்டர், த ஃபைல் சிஸ்டம் ஆடிட் சக்சஸ் ஃபைல் டெலீட் ஈவென்ட் அப்பியர்ஸ். ஓகேவா? டெலீட்டட் ஈவென்ட் வந்து அப்பியர்ஸ் ஆகும். எங்கன்னா, இந்த ஈவென்ட் வியூவர்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த டெலீட்டட் ஈவென்ட் வந்து அதில இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோஸ் லாக்ஸ்ல செக்யூரிட்டில ஈவென்ட் ஐடி 4659 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் டெலீட்டட் ஈவென்ட்ன்னு சொல்லிட்டு அந்த ஈவென்ட் வந்து 4659 வந்து ஃபைல் டெலீட்டட். அதே பார்த்தீங்கன்னா, 4663 வந்து ஃபோல்டர் டெலீட்டட் ஈவென்ட். ஓகேவா? 4663னா ஃபோல்டர் வந்து டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவென்ட்டோட ஐடி அதோட மீனிங் அந்த இந்த ஈவென்ட் ஐடிக்கு வந்து இந்த ஃபோல்டர் டெலீட்டட் ஈவென்ட். அது வந்து ஈவென்ட் ஐடி 4659 வந்து ஃபைல் டெலீட்டட் ஈவென்ட். ஓகேவா? ஸோ இப்ப என்ன செய்ய போறோம், நம்மளுக்கு வந்து ஆடிட்ட எனேபிள் பண்ணியாச்சு. அந்த ஆடிட் எனேபிள் பண்ணத அந்த ஷேர் ஃபோல்டருக்கு வந்து நான் ஆடிட்டிங் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு குரூப் பாலிசி மேனேஜ்மென்ட்ல போயிட்டு என்னோட ஆடிட்டிங்க வந்து எனேபிள் பண்ணேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர் ஃபோல்டர்ல என்னோட ஆடிட்டிங்க வந்து நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஓகேவா?
ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 5த் ஸ்டெப்ல நிக்கிறோம். ஓகேவா? 5த் ஸ்டெப்ல நிக்கிறோம். ஸோ இதில போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் டெலீட் பண்ணி, இல்ல ஒரு யூசர்ல போயிட்டு ஒரு ஃபோல்டரையும், ஒரு ஃபைலையும் டெலீட் பண்ணிட்டு ஆடிட் கிரியேட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் என்ன செய்றேன், சர்வர் வேணாம். எனக்கு யூசர்ல தான் போணும். ஸோ யூசர் இது. லாகின். லாகின் ஆவல. லாகின் ஆயிடுச்சு. ஓகே. ஆ ஸ்டக் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இதில போயிட்டு நான் என்ன செய்ய போறேன், என்னோட ஷேர் ஃபோல்டர். ஓகேவா? இந்த ஷேர் ஃபோல்டர்னா வந்து நான் பழைய கான்செப்ட்லயே பழைய வீடியோல எடுத்திருக்கேன். எப்படி ஷேர் ஃபோல்டர்னா வந்து கிரியேட் பண்றது, அது எப்படி யூசருக்கு வந்து GPO மூலியமா வந்து குரூப் பாலிசி மேனேஜ்மென்ட் மூலியமா எப்படி அப்ளை பண்றதுன்னு நான் சொல்லியிருக்கேன். பழைய கான்செப்ட் நீங்க பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன செஞ்சிருக்கேன், அந்த குரூப் பாலிசி அந்த ஷேர் ஃபோல்டர்ல போயிட்டு நான் ஒரு ஃபைல டெலீட் பண்ண போறேன். ஓகேவா? டெலீட். ஓகே. இப்ப போயிட்டு எனக்கு ஈவென்ட் கிரியேட் ஆகணும் ஆக்சுவலா. ஆக்சுவலா நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோம். ஓகேவா? டெலீட் பண்ணத வந்து இப்ப நம்ம செக் பண்ண போறோம். அந்த ஈவென்ட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போறோம். சரி. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து டைரக்ட்டா சர்வர்ல போயிட்டு என்ன செய்றேன், ஈவென்ட் மேனேஜர் இதோட ஷார்ட்கட் இது. ஓகேவா? ரன் கமாண்ட்ல போயிட்டு இந்த கமாண்ட் அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈவென்ட் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் என்ன சொன்னேன், விண்டோஸ் லாக்ல செக்யூரிட்டி போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈவென்ட் கிரியேட் ஆயிருக்கணும். ஸோ இது கொஞ்சம் உங்க உங்க ப்ராசஸ பொறுத்து கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேவா? ஆடிட் லாக் வந்திருக்கு. ஸோ இந்த பாருங்க. 4659 ஓகே. இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த யூசர் எந்த யூசர் இதில போயிட்டு நான் டெலீட் பண்ணேனே, அதோட யூசர் நேம் என்னது? அ அரீனா. ஓகேவா? அரீனா. ஓகேவா? அதில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த யூசர் டெலீட் பண்ண லாக் வந்து இங்க வந்திருக்கும். ஸோ இந்த பாருங்க. அரீனா. இந்த அரீனாக்கு வந்து அக்கவுண்ட் வந்து இதுதான். ஏ டாட் வோல்கோ வால்கோவா ஓகேவா? ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கீழ அப்படியே வந்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து குடுத்துருப்பாங்க. எந்த ஃபைல டெலீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதில வந்து கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆக்சஸ் வந்து டெலீட்டட் ஓகேவா? ஸோ இதே வந்து அந்த யூசரே வந்து ஒரு ஃபோல்டு கிரியேட் பண்ணிட்டு, அத டெலீட் பண்ணாலும் எ எ உங்களுக்கு வந்து லாக் கிரியேட் ஆகும். அதையும் பார்த்துருவோம். யூசர் ஓகேவா? யூசர் வந்து ஒரு ஃபோல்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஷேர் ஃபோல்டர்ல. அத வந்து டெலீட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அ ஆடிட் வந்து வந்துரும். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆடிட் ஜெனரேட் ஆயிருக்கும். ஸோ என்ன செய்றேன், ரிஃப்ரெஷ். ஸோ இந்த பாருங்க 44 4663 ஓகேவா? இது வந்து ஃபோல்டரோட ஆடிட். ஓகே 4663னா ஃபோல்டர் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இருக்கு. இதான் யூசர் நேம். இந்த டயத்துல டெலீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆடிட் கிடைச்சிரும். டெலீட். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தது முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து நான் சொன்ன மாரி எக்ஸ்ட்ரா நான் வந்து சில சில விஷயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அத பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஏன் டிஸ்அட்வான்டேஜ்? இது என்ன டிஸ்அட்வான்டேஜ்ல இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பை டிஃபால்ட்டா வந்து இந்த மாரி நீங்க ஃபைல் ஆடிட்ட வந்து ஒரு சர்வர்ல நீங்க எனேபிள் பண்ணும்போது,
ஸோ ஒரு கார்ப்பரேட் லெவல்ல வந்து இப்போ வந்து நெறையா யூசர்ஸ் வந்து அதில ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஷேர் ஃபோல்டர்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்க நெறையா டெலீட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெறையா ஃபோல்டர் டெலீட் பண்றவங்க வே சில பேரு வேணுக்குன்னே வந்து அந்த பர்ட்டிகுலர் ஃபோல்டர் டெலீட் பண்ணணும், இல்ல பர்ட்டிகுலர் ஃபைல டெலீட் பண்ணணும்னு செய்றவங்களுக்கு தான் நம்ம ஆடிட் எடுக்க போறோம். ஆனா பை டிஃபால்ட்டா வந்து சில அன்னெசசரி ஃபைல் கிளீன் அப் டாஸ்க்லாம் வரும்போது அத வந்து டெலீட் பண்ணி தான் ஆவணும். ஓகேவா? ஸோ, அப்ப டெலீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த ஈவென்ட் லாக்ல வந்து இந்த ஈவென்ட்ட வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? ஈவென்ட் கிரியேட் பண்ணும்போது, அப்ப அதிகமான ஈவென்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னா அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த லாக் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாவும், பிளஸ் வந்து அது வந்து ஒரு குட் வே கிடையாது. ஓகேவா? அதிகமா ஈவென்ட் வந்து மைக்ரோசாஃப்ட்டே சொல்றாங்க. அதிகமா ஈவென்ட் வந்து ஜெனரேட் பண்ணுச்சுன்னா, அதோட ஸ்டோரேஜ் அந்த ஈவென்ட்டோட கெப்பாசிட்டி வந்து ஸ்டோரேஜ் வந்து அது வந்து கம்மியாகும். ஸோ, அதுக்கு தான் நான் வந்து ஒரு பாயிண்ட் குடுத்துருக்கேன். whenever however, even if the audit of the deleted file is enabled, ஓகேவா? ஆடிட் ஃபைல் வந்து எனேபிள் பண்ணிட்டோம்னா, you can you can be tr troublesome to find. Okay, trouble you can some you can troublesome to find something in the logs. ஓகேவா? ஓகேவா? ஸோ, firstly, it is quite hard to find a ஸ்பெசிஃபிக் என்ட்ரி. ஓகே. ஸ்பெசிஃபிக் என்ட்ரினா ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டான ஃபைல் வந்து ஒரு 2 மந்த் பேக்குக்கு வந்து டெலீட் ஆயிடுச்சு. அத வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ட்ரிய வந்து ஃபைண்ட் பண்ணா, தோஸ் அமாங் thousands of events in the Windows, there are no convenient tools to search an event with the flexible ஃபில்டர். ஓகேவா? ஃபில்டர்ல வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஃபில்டரே கிடையாது. ஓகே. விண்டோஸ்ல வந்து பை டிஃபால்ட்டா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபில்டரே கிடையாது. ஸோ, இதில என்ன ஃபில்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் கரண்ட் லாக்ன்னு இருக்குல்ல. இப்போ 4663 வந்து நான் ஃபில்டர் பண்றேன்னா, ஜஸ்ட் இதில கிளிக் பண்ணிட்டு, இங்க ஈவென்ட் லாக் வந்து 4663 அப்படின்னு குடுத்துட்டு, நான் ஓகே குடுத்துட்டேன்னா, எனக்கு ஃபில்டர் ஆயி வந்துரும். இதே வந்து நான் ஒரு 3 வருஷம் சாரி 3 வருஷம் இல்ல. ஒரு ஒரு 6 மாசம்னு எடுத்தீங்களேன். 6 மாசத்துல நான் ஃபில்டர் பண்ணும்போது, எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டான ஃபைல் வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள டெலீட் ஆயிருக்கு. அத வந்து நான் லாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால முடியாது. இந்த இந்த காமன் ஃபில்டர வச்சுட்டு என்னால கண்டுபிடிக்க முடியாது. அப்பன்னா எவ்ளோ டெய்லி பேஸ்ல ஒரு ஒரு 100 ஒரு ஒரு 60 அ ஒரு 60 லாக்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. ஆடிட்டிங் சக்சஸ் லாக்ஸ் வந்து ஒரு 60 லாக்ஸ் வந்து ஃபோல்டர் அண்ட் டெலிஷன் லாக்ல வந்து கிரியேட் ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ரொம்ப கஷ்டம் அது. ஸோ, அத தான் இங்க மீன் பண்ணியிருக்கேன். இன் விண்டோஸ் தேர் ஆர் நோ கன்வீனியன்ட் டூல்ஸ் டூ சர்ச் அண்ட் ஈவென்ட் வித் ஃப்ளெக்சிபிள் ஃபில்டர். ஓகேவா? அதனால உங்களுக்கு முடியாது. ஏதோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது. ஓகேவா? செகண்ட் 2வது என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லின்னு சொல்லி குடுத்துட்டேன் இது. 2வது டிராபேக் பார்த்தீங்கன்னா, இஃப் எ ஃபைல் ஹாஸ் டெலீட்டட் எ லாங் டைம் எகோ. ஓகேவா? லாங் டைம் எகோ திஸ் ஈவென்ட் மே பி ஆப்சென்ட் இன் த லாக்ஸ் சின்ஸ் இட் வாஸ் ஓவர்ரைட் பை த நியூ ஈவென்ட். ரொம்ப நாளு அந்த ஈவென்ட்ட டெலீட் பண்ணி நம்ம வந்து அந்த லாக்ஸ் எடுக்கணும். அந்த ஃபோல்டர் ஃபைல் ஆடிட்ட வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈவென்ட் அந்த அ அ அந்த ஈவென்ட் வந்து அந்த லாக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அது வந்து வேற ஒரு ஈவென்ட்டோட ஓவர் ரைட் ஆயிடும். ஓகேவா? அதுதான் நான் இங்க வந்து 2வது செகண்டரின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ, இத வந்து நம்ம இந்த 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 பர்ட்டிகுலர் இத வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிராபேக். ஓகேவா? அந்த ஈவென்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது ஒரு டிராபேக். ஓகேவா? ஸோ, இது வந்து நம்ம பிரேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இங்க வந்து அதோட சொல்யூஷன் வந்து யூ கேன் சேவ் ஆல் த டெலீட்டட் ஈவென்ட்ஸ் டூ த MySQL டேட்டாபேஸ். ஸோ, இதோட இந்த இந்த பார்ட் 3 யோட உங்களுக்கு வந்து பார்ட் 3ங்க. ஸ்டெப் 3 யோட வந்து உங்களோட அந்த ஆடிட்டிங்கோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரு ஓயூ கிரியேட் பண்ணி அந்த ஃபைல் சர்வர மூவ் பண்ணி அதுக்கடுத்து வந்து குரூப் பாலிசி மேனேஜ்மென்ட் கிரியேட் பண்ணி குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ட வந்து அந்த ஃபைல் சர்வர் ஓயூல ஆட் பண்ணிட்டு, அதுக்கடுத்து வந்து குரூப் பாலிசி மேனேஜ்மென்ட் எடிட்டர வச்சு நம்ம வந்து ஆடிட்டிங் ஃபைல் சிஸ்டத்த வந்து எனேபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ, ஆடிட்டிங் ஃபைல் சிஸ்டம் எனேபிள் பண்ண பிறகு அடுத்து என்ன பண்ணணும்? அதுக்கடுத்து வந்து ஒரு ஃபோல்டர்ல ஷேர் பண்ணோம்ல, அந்த ஃபோல்டர்ல வந்து ஆடிட்டிங்ன்னு போயிட்டு, அதில எவரிஒன் குடுத்துட்டு, டெலீட் சப் ஃபோல்டர் அண்ட் ஃபைலு, அடுத்து டெலீட் ஸ்பெஷல் பர்மிஷன் குடுத்துட்டு, அதோட நம்ம ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஈவென்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா?
ஈவென்ட்டும் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா, அந்த ஈவென்ட் வந்து இந்த இந்த ட்ராபேக் இருக்கிறதுனால, நம்ம அந்த ஈவென்ட் திடீர்னு ஒரு எமர்ஜென்சியா வந்து எனக்கு வந்து இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஃபைலு டெலீட் பண்ணாங்க யூசரு. அந்த யூசர வந்து கண்டுபிடிக்கணும். அந்த யூசர வந்து யார் டெலீட் பண்ணாலும் இந்த ஃபைல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் அது. ஓகேவா? அதனால தான் வந்து நான் வந்து MySQL டேட்டாபேஸ்ல வந்து இப்ப என்ன செய்ய போறேன், இந்த கிரியேட் பண்ண லாக்ஸ் எல்லாம் எனக்கு MySQL டேட்டாபேஸ்ல போயிடணும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேபிளு, அதுக்கு அடுத்தது வந்து டேட்டாபேஸு, அதுக்கு அடுத்தது டேபிளு அது கிரியேட் பண்ணி எப்படி வந்து இருக்கிற ஈவென்ட் விண்டோஸ் ஈவென்ட் எல்லாமே வந்து நான் வந்து எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இப்ப இது அடுத்த ஸ்டெப். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்றதா இருந்தா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நீங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது வந்து நீங்க புரொடக்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரொடக்ஷன்ல எப்படியும் வந்து SQL சர்வரோ இல்லாட்டி MySQL சர்வரோ உங்கள்ட்ட இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அதுல வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒரு டேட்டாபேஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு வந்து நீங்க வந்து ஆட் பண்ண போறீங்க. ஸோ இதுல வந்து நான் வந்து அ MySQL டேட்டாபேஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்லல. ஓகேவா? இது வந்து நான் செப்பரேட் வீடியோவா போட்டுட்டு, அதில வந்து நான் உங்களுக்கு வந்து என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஷேர் பண்றேன். ஸோ நான் இன்னும் கிரியேட் பண்ணல. கிரியேட் பண்ண பிறகு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல. ஓகேவா? அதில வந்து அதுக்கு அடுத்து வந்து நான் இப்ப பார்க்க போறது வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறோம். அந்த டேட்டாபேஸ யூஸ் பண்ணி, அதில ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி, அந்த ஈவென்ட்ட வந்து நம்ம எப்படி ஆட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ என்னோட ஏற்கனவே வந்து நான் MySQL வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இது என்னோட MySQL சர்வர். ஸோ இது என்னோட MySQL சர்வர். நான் ஏற்கனவே வந்து ஸோ இதில பார்த்தீங்கன்னா MySQL. நான் ஏற்கனவே வந்து MySQL வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ MySQL வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நான் டெடிகேட்டடா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டெடிகேட்டடா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதில வந்து டிப்ளாய்மென்ட் கம்ப்யூட்டருக்கு MySQL இன்ஸ்டால் பண்ணலாம். சர்வர் கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணலாம். நான் டெடிகேட்டடா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ டெடிகேட்டடா நான் வந்து MySQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து வந்து MySQLல நான் வந்து புரோகிராம் பண்றதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, ஹிந்தி எஸ்கியூஎல் ஹிந்தி எஸ்கியூஎல்ன்னு சொல்லிட்டு அந்த எஸ்கியூஎல்ல வந்து நான் அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்குன்னா, என்னோட MySQL வந்து நான் வந்து புரோகிராம் எழுதுறதுக்காக வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். MySQLல வந்து நான் ப்ரோகிராம் எழுதுறதுக்காக வந்து கொரி எழுதுறதுக்காக நான் வந்து இந்த இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஹச்எஸ்ன்னு யூஸ் பண்றேன். ஓகேவா? ஹச்எஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்ப எப்படி நான் இது வந்து என்னோட MySQL சர்வர். இது வந்து என்னோட டேட்டா ஃபைல் சர்வர். ஓகேவா? இந்த ஃபைல் சர்வர்ல தான் வந்து நான் லாக்ஸ் எல்லாம் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஆடிட்டிங் லாக்ஸ் எல்லாம் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ, இப்ப நான் எப்படி எழுதப் போறேன், கொரி எப்படி எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த இந்த ஃபைல் சர்வர் வந்து இதில வந்து இத ரிமோட் மூலியமா நான் ஆக்சஸ் பண்ணி தான் எழுதணும். ஓகேவா? என்னோட 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 ஃபைல்ஸ் என்னோட எஸ்கியூஎல் சர்வரு ஓகேவா? என்னோட எஸ்கியூஎல் சர்வரு. அந்த எஸ்கியூஎல் சர்வர நான் வந்து ரிமோட் எடுத்து தான் பண்ணணும். ஓகேவா? அதனால நான் வந்து பவர் ஷெல் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த கொரி எழுதப் போறேன். இந்த இந்த MySQLல கனெக்ட் பண்ணி நான் கொரி எழுதப் போறேன். ஸோ, அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஹவ் டூ ரைட் ஃபைல் டெலிஷன் ஈவென்ட் டூ த MySQL டேட்டாபேஸ். அதுதான் நான் இன்ஸ்டால் எப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். இன்ஸ்டால் ஏற்கனவே நான் பண்ணிட்டேன். அதனால வந்து உங்க எஸ்கியூஎல் சர்வரையும் நான் காட்டிட்டேன். ஓகேவா? ஸோ, அதுக்கு அடுத்து வந்து டேட்டாபேஸ்ல வந்து நான் கிரியேட் பண்ணணும். டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கு நான் என்னோட அ ஸோ ஆக்சுவலா வந்து இங்க பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த ஹச்எஸ் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, ஓகே அந்த ஹச்எஸ் சாஃப்ட்வேர் வந்து நான் என்னோட ஃபைல் சர்வர்லயே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு பார்த்தா புரியாது. சாரி.
ஸோ ஹச்எஃப் சாஃப்ட்வேர் வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து என்னோட சர்வர்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டு, இது மூலியமா தான் நான் வந்து கனெக்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, என்னோட என்னோட ஹோஸ்ட் நேம், என்னோட MySQL இன்ஸ்டால் பண்ணியிருக்கேனே, அதோட ஹோஸ்ட் நேம குடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட குடுத்துட்டேன். ஓகேவா? குடுத்துட்டு நான் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு ஓப்பன் ஆகும். இது என்னோட பை டிஃபால்ட்டா உள்ள டேட்டாபேஸ். ஓகேவா? நான் என்ன செய்ய போறேன், இப்போ வந்து கொரி எழுதி என்னோட கொரி எழுதி என்ன செய்ய போறேன், எனக்கு வந்து அ கொ டேட்டாபேஸையும், அந்த டேபிளையும் நான் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஸோ நான் என்ன செய்றேன், இத அப்படியே காப்பி பண்ணிடுறேன். காப்பி. ஸோ கிரியேட் டேபிள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கு கிரியேட் டேட்டாபேஸ் SQLல உள்ளவங்களுக்கு இந்த கொரி வந்து அவங்களுக்கு தெரியும். SQL இல்ல, எனக்கு SQL நாலேட்ஜே இல்ல அப்படின்ட்டா, நீங்க இந்த ஜஸ்ட் நான் செய்றத மட்டும் பார்த்துட்டு, அது ஒண்ணும் பெருசாலாம் கிடையாது. நீங்க இந்த ஸ்டெப்ப மட்டும் கிரியேட் பண்ணிட்டு, நீங்க வந்து உங்களோட இதுல நீங்க ட்ரை பண்ணி பார்த்தாலும் போதும். ஓகேவா? ஸோ கிரியேட் டேட்டாபேஸ், ஆட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரிய நான் ரன் பண்றேன். ஓகே, எனக்கு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கீழ பார்த்தீங்கன்னா, அதோட அதோட ரிசல்ட் தெரியும். ஓகேவா? என்னோட டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் என்ன செய்ய போறேன், அந்த டேட்டாபேஸ யூஸ் பண்ணி அந்த டேட்டாபேஸ் உள்ளார ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னா, நீங்க அந்த டேட்டாபேஸோட நேம் போடணும். ஸோ இத காப்பி பண்ணி குடுத்துட்டு கொரிய ரன் பண்றேன். அந்த டேட்டாபேஸ யூஸ் பண்ணி என்ன செய்ய போறேன், டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி அது உள்ளார ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். ஸோ டேபிள் கிரியேட் பண்றதுக்கு இந்த ஃபார்மேட். ஸோ உங்களுக்கு வந்து இது சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்களேன். கிரியேட் டேபிள்னா இது கொரி அந்த டேபிள் நேம் குடுத்துடுறேன். ஓகேவா? நீங்க எந்த டேபிள் கிரியேட் பண்ணணுமோ அந்த டேபிள் நேம் குடுத்துருங்க. ஐடி அது வந்து ஆட்டோ இன்கிரிமென்டா இருக்கணும். அந்த இது குடுத்துடுறேன். ஓகேவா? அடுத்து வந்து சர்வரோட கேரக்டர்ஸ் வந்து எத்தன இருக்கணும். அடுத்து ஃபைல் நேமு அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா குடுத்துட்டு, இதான் அந்த கொரி. ஓகே, பெரிய இதுலாம் கிடையாது. இதான் அந்த கொரி. கொரிய வந்து நான் ரன் பண்றேன். ஓகேவா? எனக்கு வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஸோ, இப்போ வந்து நான் வந்து அ எனக்கு அப்ளை ஆன டேட்டாபேஸ் வந்து எனக்கு இதில காட்டணும். ஸோ, எனக்கு இதில காட்டலன்னா ஜஸ்ட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் ஓப்பன் பண்றேன். ஓகே. என்னோட டேட்டாபேஸ் இந்த இருக்கு. என்னோட டேபிள் வந்து இந்த இருக்கு. ஓகேவா? ஸோ, இ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து என்னோட ஈவென்ட் வந்து நான் ஏற்கனவே கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டெலீட் ஃபோல்டர் குடுக்கும்போது எனக்கு ஈவென்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஈவென்ட்ட காட்டுனேன். 4663யும் 46559 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட். இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த 2 ஈவென்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதோட ட்ராபேக்கும் பார்த்தாச்சு. நான் வந்து MySQL டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதோட கொரியும் எழுதிட்டேன். ஓகேவா? டேட்டாபேஸ்ல டேபிளும் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரைட் த PowerShell ஸ்கிரிப்ட் ஃபார் ஸ்டோரிங் த ஈவென்ட் லாக்ஸ் ஆன் MySQL டேட்டாபேஸ். இப்போ என்ன செய்ய போறேன், நான் வந்து ஏற்கனவே வந்து அத ஸ்கிரிப்ட்ட ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்கேஸ் என்னோட உங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து இமெயில் மூலியமா நான் வந்து உங்கள கமெண்ட் பண்ணி உங்க இமெயில் ஐடிய மென்ஷன் பண்ணுங்க. அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து நான் உங்களுக்கு வந்து இமெயில் மூலியமா சென்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் என்ன செய்ய போறோம், 2 ஸ்கிரிப்ட் எழுதப் போறேன் நானு. ஸ்கிரிப்ட் ஃபார் நான் வந்து ஒரே ஸ்கிரிப்ட்டா எழுதலாம். 4659க்கும் 33 4 66க்கும் வந்து நான் ஒரே ஸ்கிரிப்ட்டா எழுதலாம். ஆனா வந்து நான் 2 ஸ்கிரிப்ட் எழுதிக்கிறேன். ஓகேவா? நான் வந்து ஒரே ஸ்கிரிப்ட்டா எழுதி முடிக்கலாம். உ தனித்தனியா எழுதி நான் வந்து முடிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரே ஸ்கிரிப்ட்டா எழுதி முடிக்கலாம். ஆனா நான் வந்து தனித்தனியா எழுதி நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரன் த PowerShell ஸ்கிரிப்ட் ஃபார் ஸ்டோரிங் தி ஈவென்ட் லாக்ஸ் ஆன் MySQL டேட்டாபேஸ். இப்ப என்ன செய்ய போறேன், நான் வந்து என்னோட இத வந்து ரெடி ப அ அ ரன் பண்ண போறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கிரிப்ட் இருக்கு. இது வந்து 4659 ஓகேவா? 4659ன்ற அந்த ஸ்கிரிப்ட் இது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அ ஃபோர்ஸ்
663 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்ட். இன்கேஸ் எனக்கு வந்து தனித்தனியா நீங்க ரன் பண்ண வேணாம் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரே இதில வந்து நான் இந்த லைன மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணா போதும். ஓகேவா? இந்த லைன மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணா போதும் இந்த ஸ்கிரிப்ட்ல. எனக்கு வந்து 2மே வந்து ஒரே ஸ்கிரிப்ட்டா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் குடுத்தா போதும். ஓகேவா? இந்த என்ன செஞ்சிருக்கேன், இங்க ஆட் பண்ணிட்டு, இங்க குடுத்துட்டு, இந்த வந்து 2 வேரியபிள வந்து இன்க்ளூட் பண்றதுக்கு இந்த குடுத்தீங்கன்னா 2மே வந்து இன்க்ளூட் பண்றதுக்கு தான் அந்த குடுப்பாங்க. ஓகேவா? இங்க இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க வந்து ஒரு குடுத்துட்டு, நான் ஐடி மட்டும் குடுத்துருக்கேன். சாரி இந்த வேரியபிள் இல்ல. இந்த குடுத்தீங்கன்னா, இது உள்ளார நான் இன்னொரு 2 எத்தன வேரியபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்குனால இந்த இந்த குடுக்குறது. ஓகே. ஸோ என்ன செய்ய போறேன், நான் வந்து இத காப்பி பண்ணி, இந்த ஸ்கிரிப்ட்ட காப்பி பண்ணி, என்ன செய்ய போறேன், என்னோட என்னோட ஃபைல் சர்வர்ல வந்து நான் குடுத்துடுறேன். ஓகே. ஃபைல் சர்வர்ல ஸ்கிரிப்ட் ரன் பண்றதுக்கு பவர் ஷெல். ஓகே. இந்த இத ஓப்பன் பண்ணி ஐஎஸ்சி அத ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதில என்ன செய்றேன், பேஸ்ட். இப்ப என்ன செய்ய போறேன், என்னோட ஸ்கிரிப்ட்ட ரன் பண்ண போறேன். ரன். ஓகே. ஸ்கிரிப்ட் ரன் ஆயிடுச்சு. இப்ப என்னாச்சுன்னா, எனக்கு வந்து 4659ங்கிறது வந்து அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து ரன் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் ஸ்கிரிப்ட் வந்து நான் என்ன செய்ய போறேன், சாரி நியூக்கு போயிடுறேன். என்னோட இது வந்து 4659னா என்னது? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபோல்டரோட இது உங்களுக்கு 4659னா ஃபைல் டெலீட்டட் ஈவென்ட் தான் அந்த 4659 ஈவென்ட். 466ங்கிறது வந்து ஃபோல்டர். இப்போ வந்து ஃபோல்டருக்கு வந்து நம்ம ரன் பண்ணுவோம் ஸ்கிரிப்ட். ஃபோல்டர். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்றேன் நானு. ஓகே. இப்போ வந்து ரன் பண்றேன். ஓகே ரன் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்தீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இத வந்து பார்ட்டா பிரிக்கணும் இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா. ஸோ ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து லோட் MySQL .NET கனெக்டர்ன்னு இருக்குல்ல, இத வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு லோட் பண்ணணும். இந்த லோட் பண்றா இருந்தா, நீங்க வந்து எப்ப வந்து உங்களுக்கு சொல்றேன் இது. ஸோ இந்த லோட் பண்றது எப்படின்னா, நீங்க வந்து இப்ப வந்து நான் இதான் எனக்கு ஃபைல் சர்வரும், இதான் வந்து எனக்கு MySQL சர்வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த MySQL டா அ கனெக்ட் அ .NET கனெக்டர் இருக்குல்ல, அத வந்து நீங்க ரன் பண்ண தேவையில்ல. ஸோ இதே வந்து நீங்க வந்து உங்களுக்கு தனியா ஒரு ஃபைல் சர்வர் இருக்கு. தனியா உங்களுக்கு வந்து ஒரு MySQL சர்வர் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ரிமோட் மூலியமா அந்த SQL சர்வர நான் இப்ப வந்து ரிமோட் மூலியமா தான் கனெக்ட் பண்றேன். ஓகேவா? இந்த இந்த இத வந்து இந்த இந்த ஃபைல் சர்வர்லேருந்து இந்த MySQL சர்வர வந்து நான் ஆக்சஸ் பண்றேன். அப்ப எனக்கு என்ன வேணும்னா, MySQL டாட் நெட் கனெக்டர் சொல்லி அந்த சாஃப்ட்வேர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இருக்க அந்த சாஃப்ட்வேர். ஸோ டவுன்லோட பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த தான் அது கனெக்ட். ஓகேவா? நீங்க வந்து MySQL வந்து நீங்க ரன் பண்றா இருந்தா, லேட்டஸ்ட் வெர்ஷன யூஸ் பண்ணுங்க. அந்த கனெக்டரும் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு அதையும் சொல்லிர்றேன். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் நான் இந்த இத கண்டுபிடிச்சேன் இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ MySQL. ஏன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த டவுன்லோட் லிங்க் வேணா நான் குடுக்குறேன் MySQL டைரக்ட் பேஜ்ல போறதுக்கு. டவுன்லோட்ஸ்ல போயிட்டு ஸோ இந்த இருக்குல்ல, அ MySQL கம்யூனிட்டி GPL டவுன்லோட்ஸ்ல அதில போனீங்கன்னா, இதில போயிட்டு MySQL இன்ஸ்டாலேஷன் ஃபார் விண்டோஸ் அத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதில போனீங்கன்னா, லேட்டஸ்ட் வெர்ஷன நீங்க டவுன்லோட் பண்ணி ஆர்க்யூ போயிடுச்சுன்னா, அதில வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகேவா? லேட்டஸ்ட் வெர்ஷன நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணணும்.
எம்எஸ் எம்எஸ்ஐ இன்ஸ்டாலர் இருக்குல்ல, அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து கனெக்டர் இருக்கும். கனெக்டரு சொல்கிறேன் எப்படின்ட்டு. இந்த இருக்குல்ல கனெக்டர், ஓகேவா? இந்த .NET கனெக்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ அதையும் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனே போயிட்டு டவுன்லோடு பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இது வந்து நீங்கள் இந்த .NET கனெக்டர் வந்து நீங்கள் ரிமோட் மூலயமா அந்த MySQL சர்வரை ஆக்சஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு .NET வந்து எந்த பிசிலேருந்து கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பிசியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் போதும், ஓகேவா? .NET கனெக்டர். ஸோ இது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா? இன்ஸ்டாலேஷன் வந்து நான் செப்பரேட்டாக சொல்லித்தரேன். நான் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனி வீடியோவில் நான் சொல்லிவிட்டு, நான் வந்து உங்களுக்கு MySQL எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, .NET கனெக்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கிங்க நீங்கள், ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன செஞ்சுருக்கேன், ஓகே. இப்போ என்ன சொன்னேன் மறந்துட்டேன் பாருங்கள், டாபிக் விட்டு வெளில போயாச்சோ. ஓகே. ஸோ அதனால தான் இந்த கொரியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொரியை பொறுத்த வரைக்கும் .NET கனெக்டர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதோட அந்த .NET ஃபைலோட லொக்கேஷனை வந்து நீங்கள் கொடுத்துடணும் இங்கே, ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபைன் MySQL கனெக்ஷன். இப்போ வந்து இந்த 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 இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த SQL சர்வரை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 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 கமாண்ட் லெட்டர் எழுதுறோம், ஓகேவா? இந்த கமாண்ட் லெட்டர் எழுதுறோம் SQL சர்வரை கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஓகேவா? அதனால தான் நான் வந்து சர்வர் நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து வந்து யூசர் நேமு, பாஸ்வேர்டு, அடுத்து டேட்டாபேஸோட நேம், அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து ப்ரிப்பேர் த SQL கமாண்ட் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம், கமாண்டை வச்சு கிரியேட் பண்ணுறோம். அடுத்து வந்து என்ன செஞ்சிடுறேன், டேரெக்டாக வந்து என்னோட டுடே டேட்டை வச்சு நான் அந்த ஃபார்முலாவை எழுதிடுறேன். டேட்டோட ஃபார்மேட்டை வச்சு என்ன செய்ய போகிறேன், லூப் விண்டோஸ் சர்வர் செக்யூரிட்டி ஈவெண்ட், அந்த அந்த ஈவெண்ட்டை வந்து நான் கெட் பண்ணுறதுக்கு இந்த கொரி, ஃபுல் கொரி, ஓகேவா? இந்த இந்த அந்த ஈவெண்ட்டை வந்து கெட் பண்ணுறதுக்கு ஃபுல் கொரி. செக் டூப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா நீ வந்து எனக்கு 2 தடவை என்ட்ரு பண்ணாத. ஒரே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஏற்கனவே நான் ஒரு ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து திருப்பியும் வந்து நான் வந்து அந்த கொரிய ரன் பண்ணுறேன் அப்படின்னா, ஏற்கனவே உள்ள ஃபைல் சர்வர் ஏற்கனவே உள்ள டெலீட் பண்ண இது எனக்கு ஏற்கனவே டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதையும் நீ எடுத்துகிட்டு வராத. எனக்கு வந்து செக் பண்ணு, அது ஏற்கனவே டேட்டாபேஸில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வராத. எது புதுசாக டெலீட் ஈவெண்ட் கிரியேட் ஆச்சோ அந்த ஈவெண்ட்டை மட்டும் எனக்கு டேட்டாபேஸில் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு இந்த கமாண்டை ரன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ டூப்ளிகேட் சாரி, இந்த டூப்ளிகேட் என்ட்ரி இங்கே இருக்குது. ஸோ ஓகேவா? டூப்ளிகேட் என்ட்ரி இங்கே இருக்குது. இது செக் பண்ணணும். இது வந்து இஃப் டோன்ட் டூப்ளிகேட் என்ட்ரி தென் இன்செர்ட், ஓகேவா? இது வந்து டூப்ளிகேட் என்ட்ரியை செக் பண்ணணும். இல்லாட்டி இது டூப்ளிகேட் என்ட்ரியை செக் பண்ணிவிட்டு இது வந்து இந்த இந்த டேபிளில் வந்து எனக்கு இன்ஸ்டர்ட் ஆகும், ஆட் ஆகும், ஸ்டோர் ஆகும், ஓகேவா? ஸோ இது வந்து ஆஸ் யூசுவல் க்ளோஸ் கொடுத்துட்டேன். ஸோ சேம் ஈவெண்ட் 4663க்கும் சேம் தான் நான் ரன் பண்ணியிருக்கேன், ஓகேவா? நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப புரியும் உங்களுக்கு, ஓகே. ஸோ நான் பண்ணிட்டேன், 2 கொரி ரன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன செய்ய போகிறேன், என்னோட டேட்டாபேஸில் போயிட்டு நான் செக் பண்ண போகிறேன். என்னோட டேட்டாபேஸில் போயிட்டு நான் செக் பண்ண போகிறேன். என்னோட டேபிள் செலக்ட் ஃப்ரம் ஸ்டார், டேபிளோட நேம் கொடுத்துட்றேன், deleted items. ஸோ இந்த கொரியை நான் ரன் பண்ணுறேன். ஏன் ரன் ஆகல? SQL check the corresponding SQL version ரன் பண்ணியிருக்கேன். டேட்டாபேஸ், ஓகே, டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிட்டேன். deleted items.
செலக்ட் கரெக்ட்டா குடுத்துருக்கேன் நானு. செக் பண்ணிடுறேன் அது. இத நீங்க ப்ராப்பரா பண்ணா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ இத பார்த்தீங்கன்னா, நான் அந்த கொரிய ரன் பண்றதுனால எனக்கு வந்து என்ன செஞ்சுருச்சு, எந்த ஃபைல டெலீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து அந்த ஈவென்ட்ட மட்டும் என்னோட டேட்டாபேஸ்ல நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த ஈவென்ட்ட மட்டும் அ ஒரு அவங்க வந்து ஃபைல டெலீட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து என்னாச்சு, இந்த டயத்துல, இந்த டேட்ல, இந்த டயத்துல டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோல்டர வந்து இவங்க இந்த டேட்ல, டெலீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கொரி ரன் பண்ணி நான் வந்து எடுத்துட்டேன். என்னோட டேட்டாபேஸ்ல நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. எனக்கு ரிசல்ட் வந்து எக்ஸெல் மூலியமா வேணும். ஸோ நான் என்ன செஞ்சுறேன், ஒரு 2, 3 ஃபைல டெலீட் பண்றேன். ஸோ இந்த ஃபைலு, அடுத்து ஒரு ஃபோல்டர் ஃபுல்லாவே சாரி. இந்த ஃபைலு, ஒரு ஃபோல்டர் மூலியமா டெலீட் பண்றேன். ஃபுல் ஃபோல்டரையும் டெலீட் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். ஏன் அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகுது இது? ஓகே, கேன்சல். ஸோ இந்த ஃபுல் ஃபோல்டரையும் நான் டெலீட் பண்றேன். ஸோ இப்ப என்ன செய்யும், எனக்கு வந்து நான் திருப்பியும் வந்து மேனுவலா போயிட்டு நான் கொரிய ரன் பண்ணணும். ஸோ திருப்பியும் வந்து நான் மேனுவலா போயிட்டு நான் வந்து கொரிய ரன் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன செய்ய போறோம், இந்த கொரிய ரன் பண்ணணும் நான். மேனுவலா போயிட்டு. அந்த கொரி இல்ல, பவர்ஷெல் ஸ்கிரிப்ட்ட வந்து நான் ரன் பண்ணணும். ஸோ இந்த மாரி ரன் பண்றதுக்கு நான் என்ன செய்ய போறேன், டாஸ்க் ஷெட்யூலர் வச்சு நான் ஆட்டோமேஷன் பண்ண போறேன். டாஸ்க் ஷெட்யூலர் வச்சு நான் என்ன செய்ய போறேன், ஆட்டோமேஷன் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் நான் இங்க குடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு MySQL இன்ஸ்டால் பண்ணிட்டு, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு, அந்த டேட்டாபேஸ்ல வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு, அந்த டேபிள்ல வந்து என்னோட கொரிய வந்து இந்த 2 கொரிய நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து என்ன செய்ய போறேன், எனக்கு ஓகே ஆட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ஆட்டோமேஷன் பண்ணாம நான் என்ன செய்றேன், அடுத்த ஸ்டெப் நான் ஆட்டோமேஷன் சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் ரிசல்ட் எடுக்கணும். ஓகேவா? ரிசல்ட் எடுக்கணும். ஸோ நான் வந்து என்னோட டேட்டாபேஸ்ல போயிட்டு நான் எப்பொழுதும் வந்து என்னோட மேனேஜருக்குனா வந்து நான் ரிசல்ட் எடுத்து குடுக்க முடியாது. அவருக்கு வந்து அப்ப கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து நான் ரிசல்ட் எடுத்து குடுக்கணும். இந்த டேட்டாபேஸ்லேருந்து நான் ரிசல்ட் எடுத்து குடுக்கணும். சார் இந்த இந்த கொரிய வச்சுக்கங்க சார். இந்த கொரிய நீங்க வந்து இந்த சாஃப்ட்வேர இன்ஸ்டால் பண்ணிட்டு, இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க இந்த இந்த கொரிய ரன் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் வந்து என்னோட மேனேஜருக்கு வந்து நான் ரிசல்ட் கேட்கறாங்க. இல்லாட்டி அந்த டிபார்ட்மெண்ட் வந்து யாரு டெலீட் பண்ண ஃபோல்டர் வந்து ரிசல்ட்ட குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் வந்து அந்த கொரி வந்து கொரின்னு சொல்றேன் பாருங்க. பவர்ஷெல் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்கிரிப்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அதோட ஸ்கிரிப்ட் வந்து இது. என்னோட ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? நான் என்ன செய்றேன், இப்போ வந்து இந்த ஸ்கிரிப்ட்ட காப்பி பண்ணி காப்பி ப ஆக்சுவலா வந்து நான் அந்த ஸ்கிரிப்ட்ட காப்பி பண்ணி என்னோட பவர் ஷெல்ல வந்து நான் ஆட் பண்ணேன்னா, உங்களுக்கு வந்து அது ரன் ஆகும். ரிப்போர்ட் கிடைக்கும் ஆக்சுவலா. ஸோ ஃபைல்ல போயிட்டு நியூ ஸ்கிரிப்ட்டுக்காக அந்த பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் ரன் பண்றதுக்காக நான் ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து வந்து அந்த ஸ்கிரிப்ட்ட காப்பி பண்ணி இதில பேஸ்ட் பண்றேன். ஓகே. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ட ரன் பண்ணும்போது எனக்கு வந்து 4663 யோட ஈவென்ட் லாகும், அடுத்து வந்து 4659 யோட ஈவென்ட் லாகும் எனக்கு வந்து ரிப்போர்ட்டா ஜெனரேட் ஆகும். எக்ஸெல்ல வந்து ரிப்போர்ட்டா ஜெனரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்றேன். File SQL unable to connect any of the specified SQL host. ஸோ ஸ்கிரிப்ட் ரன் பண்ணிட்டேன். யூசர்ஸு ஸ்கிரிப்ட்ல ஏதோ எரர் இருக்கு.
சாரி. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து என்னோட MySQLோட சர்வர் நேம் கொடுக்கணும். MySQL சாரி லேப் எஸ்விஆர் எஸ்கியூஎல் லேப் எஸ்விஆர் ஐஃபன் MySQL அதானே என்னோட சர்வர் நேம். ஆக்சுவலாக ஓகே லேப் எஸ்விஆர் அண்டர் ஐஃபன் MySQL. ஸோ லேப் அண்டர் ஸ்கோர் ஓகே. அதுக்கு அடுத்து வந்து ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். ஓகே எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய சி டிரைவில் வந்து எனக்கு வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. என்னோடய சி டிரைவில் வந்து நான் ஸ்டோர் பண்ண டேட்டா பேஸ்லேருந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் வந்து என்னோடய சி டிரைவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சி டிரைவில் அந்த டெலிட்டர் ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி தான் ஜென்ரேட் ஆகிருக்கு 15. ஓகே இன்னைக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ என்னோட சர்வரில் வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் எக்ஸெல்லு வேர்ட் நான் இன்ஸ்டால் பண்ணல. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணல. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன் என்னோட லோக்கல் பிசியில் போய் நான் காப்பி பண்ணிடுறேன். ஓகே ஸோ இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து இது பழைய ஈவெண்ட்டு. இது பழைய ஈவெண்ட்டு. ஸோ இது ஏற்கனவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ஜென்ரேட் பண்ணுறேன் நான். திருப்பியும் நான் ஜென்ரேட் பண்ணுறேன் அந்த கொரி ரன் பண்ணுறேன். ஓகே ரிப்போர்ட் வந்துருச்சு. காப்பி பண்ணி லோக்கல் ஹோஸ்ட்டில் லோக்கல் பிசியில் ரன் பண்ணுறேன். ஓகே பழசு தான் வருது. ஆக்சுவலாக வந்து நான் அந்த ஃபைலே டெலீட் பண்ணிவிட்டு நான் பண்ணி பார்க்குறேன். ஓகே இந்த ஃபைல் வேணாம். ஏற்கனவே நான் வந்து அதை ட்ரை பண்ணேன். நான் இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான் காட்டுது. ஸோ டெலீட். ஓகே இப்போ நான் அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். காப்பி என்னோட லோக்கல் ஹோஸ்ட்டில் சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா என்னோட ஏற்கனவே நான் அந்த ட்ரை பண்ணி அந்த ஸ்கிரிப்டை ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணதை வந்து உங்களுக்கு காட்டுது. பழைய ரிப்போர்ட் நான் காட்டுச்சு. ஸோ இப்போ வந்து இது கரண்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை மணி டெலீட் பண்ணியிருக்காங்க, எந்த டேட்டில் டெலீட் பண்ணியிருக்காங்க, எந்த யூசர் டெலீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ எந்த ஃபைலை டெலீட் பண்ணாங்க, எந்த ஃபோல்டர் டெலீட் பண்ணாங்க, எந்த ஃபைல் சர்வர்லேருந்து டெலீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து நான் ஆட்டோமேஷன் பண்ண போகிறேன். ஏன்னா நான் போயிட்டு எப்பொழுதும் வந்து அந்த பர்ட்டிகுலர் ஈவெண்ட்டை வந்து நான் ரன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இப்போ வந்து டெய்லி பேஸில் நான் ரன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. எனக்கு அதனால் வந்து நான் டாஸ்க் ஷெட்யூலர் போயிட்டு அதுக்கு தான் இந்த ஸ்டெப் கொடுத்துருக்கேன். கிரியேட் எ டாஸ்க் ஷெட்யூலர் ஃபார் ரன்னிங் த பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் டாஸ்க் ஃபார் ஈவெண்ட் 4659க்கும் 4663யோட அதுக்கும் ஜென்ரேட்டிங் ஃபைல் அண்ட் ஃபோல்டர் டெலிஷன் ரிப்போர்ட். இந்த ஈவெண்ட்டுக்கும் எனக்கு ரன் ஆகணும். இந்த ஈவெண்ட் ரன் ஆகும்போது எனக்கு ரன் ஆகணும். அதுக்கு அடுத்து வந்து ஈவெண்ட் முடித்த பிறகு எனக்கு வந்து டெய்லி பேஸில் எனக்கு வந்து ரிப்போர்ட்டும் ஜென்ரேட் ஆகணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நான் வந்து ஒரு சிம்பிளான ஸ்டெப்பு கூட சொல்லித்தரேன் நான். ஓகேவா? ஸோ என்னோட ஈவெண்ட் மேனேஜர் ஓகே ஈவெண்ட் மேனேஜர் கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் ஓகே. ஸோ என்னோட ஈவெண்ட் மேனேஜர்
ஸோ எனக்கு வந்து இந்த 4663யும் ரன் பண்ணும்போது ரன் ஆகணும். 4659 ஈவென்ட் ரன் ஆகும்போது எனக்கு ரன் ஆகணும். ஸோ அப்போ என்ன செய்றேன் நான் டாஸ்க் மேனேஜர்ல போயிட்டு நான் புது டாஸ்க் டாஸ்க் ஷெட்யூல்ல போயிட்டு நான் புது ஷெட்யூல் கிரியேட் பண்றதில்ல. ஏன்னா எனக்கு எப்பல்லாம் இந்த ஈவென்ட் வந்து இந்த செக்யூரிட்டி எப்பல்லாம் வந்து இந்த செக்யூரிட்டி ஈவென்ட் வந்து என்னோட ஈவென்ட் வியூவர்ல வந்து எனக்கு கிடைக்குதோ, அப்போ வந்து எனக்கு டாஸ்க் பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ரன் ஆகணும். அதே மாரி நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன செய்றேன் இந்த 4663 ஓட ஈவென்ட்ட கிளிக் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க அட்டாச் டாஸ்க் டூ திஸ் ஈவென்ட் இருக்குல்ல, அத வந்து குடுத்துருங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன செய்றேன், நான் வந்து என்னோட ஃபைல்ஸ் என்னோட ஸ்கிரிப்ட்ட சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்ட்ட சேவ் பண்றதுக்கு என்னோட இந்த நம்பரே சேம் எடுத்துக்கிறேன். இது வந்து ஓகே. ஆக்சுவலா வந்து இது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து ஃபைல் டெலிஷன். ஓகே. ஃபைல் டெலிஷன். சேவ் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. சேவ். அ இதுக்கு நேம் குடுத்துடுறேன். ஃபைல் 4659 ஈவென்ட். ஸோ இங்க என்ன செய்யுங்க, பவர் ஷெல் ஸ்கிரிப்ட். பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்னா டாட் PS1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முடியணும். ஓகேவா? சேவ் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஃபோல்டர் டெலிஷனுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டையும் சேவ் பண்ணிடுறேன் நானு. சேவ். ஆக்சுவலா வந்து ஃபோல்டர்ல 4663. ஓகேவா? அதிலேயே வந்து நான் என்னோட பவர் ஷெல்ல வந்து ரன் பண்ணிடுறேன். ஸ்கிரிப்ட வந்து ரன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு வந்து அடுத்து வந்து ரிப்போர்ட். அதையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல் அ ஆடிட் ஆடிட் ரிப்போர்ட்னே குடுத்துக்கிறேன் நானு. ஆடிட் ரிப்போர்ட். ஓகே. ஓகே முடிஞ்சிருச்சு. இப்ப நான் எதுல போனேன்? இதுல இருந்தேனா? ஸோ ஈவென்ட் வந்து எனக்கு ஜெனரேட் ஆகும்போது, எனக்கு வந்து அந்த அந்த ஈவென்ட் டாஸ்க் ஷெட்யூல்ல போயிட்டு எனக்கு ரன் ஆகணும். டாஸ்க் ஷெட்யூல் வந்து எனக்கு ரன் ஆகணும். அதனால என்ன பண்ணேன், அந்த ஈவென்ட்டோட ஐடிய ரைட் கிளிக் பண்ணிட்டு, அட்டாச் டாஸ்க் டூ திஸ் ஈவென்ட்ன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த செக்யூரிட்டி ஈவென்ட்டோட லாக்ஸோட இது வந்துரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் குடுத்துட்டு, இது பை டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் குடுத்துருங்க. ஆக்ஷன்னு ஸ்டார்ட் எ புரோகிராம் அத செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? இங்க வந்து என்ன செய்றீங்க, அந்த ஸ்கிரிப்ட் எதுல ரன் பண்ண போறீங்கன்னா, பவர் ஷெல்ல தான் நீங்க ரன் பண்ண போறீங்க. அதனால ப்ரௌசர்ல போயிட்டு உங்களோட பவர் ஷெல்லோட இத கிளிக் பண்ணிருங்க. ஓகேவா? பவர் ஷெல்லோட எக்ஸி ஃபைல செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த ஸ்கிரிப்ட்டோட பாத் குடுக்க போறீங்க. ஸோ என்னோட ஸ்கிரிப்ட் எங்க இருக்கு? ஆக்சுவலா என்னோட ஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட்ல ஸ்கிரிப்ட். ஆமா. ஸ்கிரிப்ட்டோட இது வந்து இப்ப நான் என்ன ஸ்கிரிப்ட் ரன் பண்றேன் நானு? 4663க்கு ரன் பண்றேன். அப்ப என்ன செய்றேன் நானு? 4663 ஓகே. காப்பி. ஈவென்ட்ல போயிட்டு குடுத்துட்டு நான் என்ன செய்றேன், அந்த ஃபோல்டர் நேம் குடுக்கணும். அந்த ஃபைல் நேம் குடுக்கணும்ல. ஃபைல் நேம். ஓகேவா? .ps1 நல்லா புரிஞ்சுக்கங்க. .ps1 குடுக்கணும் நீங்க. .ps1 ஓகே. ஸோ இப்ப என்ன செஞ்சுடுறேன், நெக்ஸ்ட்டு ஆ ஓகே. எனக்கு வந்து ஓப்பன் ஆவணும். ஓகே. அந்த இது ஓப்பன் ஆகணும். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டீஸ் ஓப்பன் ஆகணும்னு தான் குடுத்தேன் நானு. ஓகேவா? சேவ் ஆயிட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. லாக்ஸ்ல, ஈவென்ட்ல, கண்டிஷன், செக்யூரிட்டி ஓகே எல்லாம் இருக்கு. ஸோ கரெக்ட்டா ரன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது என்ன வந்துடணும், 4659க்கு வந்து நான் கிரியேட் பண்ணணும். ஸோ அத ஜஸ்ட் அந்த அந்த ஈவென்ட்ட கிளிக் பண்ணிட்டு, அட்டாச் டாஸ்க் டூ திஸ் ஈவென்ட் அத கிளிக் பண்ணிடுங்க. ஓகே. கிளிக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் எ புரோகிராமு. அதுக்கு அடுத்து வந்து அந்த ஃபைல்
அந்த பவர் ஷெல்ல தான் ரன் ஆகணும். பவர் ஷெல் exe ஃபைலை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை பார்த்து இதை கொடுக்கணும் நான் ஸ்லாஷு ஃபைல் நேம். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். .ps1 ஓகே ஃபினிஷ். அதை செலக்ட் பண்ணி இதை கொடுக்கணும்ல. நான் ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணுறதுக்கு அந்த ஈவெண்ட் அந்த டாஸ்க் ஷெடியூலோட ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணுறதுக்காக தான் நான் அதை கொடுக்குறேன். ஓகே. ஸோ எனக்கு இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இந்த டாஸ்க்கு கிரியேட் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ஸோ அதை வந்து நம்ம வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன், என்னோடய யூசரில் போயிட்டு நான் வந்து ஒரு ஃபைலை டெலீட் பண்ணுறேன். ஸோ நான் டெலீட் பண்ணும்போது எனக்கு அந்த டாஸ்க் ரன் ஆகும். ஓகே, ரன் ஆகுது ஒரு டாஸ்க்கு. ஓகே. நான் வந்து இப்போ பவர் ஷெல்லில் போயிட்டு நான் மேனுவலாக ரன் பண்ணல. இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணல. ஆக்சுவலாக வந்து நான் டாஸ்க் ஷெட்யூலில் ஆட் பண்ணதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது. ஸோ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஜென்ரேட் ஆயிருக்கு. நான் சாரி, இங்கே பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து நம்ம இதில் தான் MySQL டேட்டா பேஸில் தான் கிரியேட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஓப்பன். ஸோ ரன் திஸ் கொரி. எத்தனை மணிக்கு? 7. ஓகே, ரன் ஆயிருக்கு. ஸோ நான் அந்த ஸ்கிரிப்டை வந்து நான் மேனுவலாக ரன் பண்ணாமையே நான் டாஸ்க் ஷெட்யூலரில் ரன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்டை அட்டாச் பண்ணிவிட்டு எனக்கு எப்போல்லாம் அந்த ஈவெண்ட்டில் வந்து அந்த 4659 ஜென்ரேட் ஆகுதோ எனக்கு வந்து அப்போ வந்து இந்த கொரியை ரன் பண்ணி கொரிங்கிற பாருங்க, அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி எனக்கு வந்து என்னோட டேட்டா பேஸில் சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ அதே ஃபோல்டருக்கும் பார்த்துருவோம். ஃபோல்டருக்கும் ஒர்க் ஆகுதுன்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம். ஸோ ஃபோல்டருக்கு ரன் ஆகணும். delete. ஸோ ரன் ஆகுது. ஸோ இப்போ வந்து என்னோட MySQL டேட்டாபேஸில் அட்டாச். ஓகே. ஸோ அப்போ வந்து என்னோட ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. டாஸ்க் ஷெட்யூலில் கொடுத்ததுனால என்னோட ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகுது. ஸோ அடுத்த இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிப்போர்ட்டும் ஜென்ரேட் ஆகணும். ரிப்போர்ட் எப்போ ஜென்ரேட் ஆகணும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு ஃபுல் டே வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகும்னா, அப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், டாஸ்க் ஷெட்யூலரில் போயிட்டு என்ன செய்கிறேன் நான், என்னோட அந்த டெய்லி ரிப்போர்ட் வந்து நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, கிரியேட் டாஸ்க்ன்னு இருக்குல்ல, ஸோ இதுக்கு போயிடுங்க. ஓகே, உங்களோட டாஸ்க் ஷெட்யூலர் நேம் கொடுத்துருங்க. ஃபைல் ஆடிட் ஃபைல் ஆடிட் ரிப்போர்ட். ஸோ எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டரில் என்ன ஆகணும், ஸோ இதில் போயிட்டு நியூ போயிட்டு எனக்கு டெய்லி ரன் ஆகணும். ஓகே, டெய்லி எனக்கு இருந்தால் போதும். ஆன் த ஷெட்யூல். ஓகே, டெய்லி இருந்தால் போதும். இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 7:27 கொடுத்துருமா, 8 கொடுக்குறேன். ஓகே, எனக்கு வந்து இந்த டயத்தில் வந்து ஜென்ரேட் ஆகணும், இந்த ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகணும். ஸோ அதை கொடுத்துட்டு நான் செஞ்சிடுறேன். ஓகே, அடுத்தது வந்து ஆக்ஷன். என்ன ஆக்ஷன் நடக்கணும்? ஸோ ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும், பவர் ஷெல் ஸ்கிரிப்ட். ஸோ பவர் ஷெல் exe அந்த பாத்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ஸ்கிரிப்டோட பாத்து கொடுக்கணும். நான் இங்கே ஸ்கிரிப்டோட பாத். இப்போ அடுத்தது ஸ்கிரிப்டோட நேம் ஸ்லாஷ் ஸ்கிரிப்டோட நேமு .ps1. ஓகே, டன். கண்டிஷன். ஓகே, இப்போ என்ன ஒன்றா நான் ரன் பண்ணிட்டேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகணும். ஸோ இதில் போயிட்டு பார்ப்போம்.
என்னோட ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக ரன் ஆகணும். என்னோட ஸ்கிரிப்ட் காட்டலையே. சரி சாரி, என்னோட டாஸ்க் ஷெட்யூலில் காட்டலை. திரும்பி ரைட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ரன் ஆகுது. என்னோட ரிப்போர்ட் தான் ரன் ஆகுது. ஓகே, ரிப்போர்ட் ரன் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து எனக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிருக்கணும். ஸோ என்னோட சி டிரைவில் போய் பார்த்தேன்னா என்னோட ரிப்போர்ட் புது ரிப்போர்ட் ஆகிருக்கணும். ஓகே, எத்தனை மணிக்கு? ஓகே, லேட்டஸ்ட்டாக தான் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் காப்பி பண்ணி என்னோட லோக்கல் டிஸ்கில் போட்டு பார்த்தா ரீப்ளேஸ். ஓகே, இருக்கு. ஸோ புது ரிப்போர்ட் எல்லாம் லாஸ்ட் வரைக்கும் எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, லாஸ்ட்டு 24 அது வரைக்கும் நான் டெலீட் பண்ணது எல்லாமே வந்து எனக்கு வந்து புது இதில் வந்து ரிப்போர்ட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன ஸ்டெப்பு பண்ணேன், எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே. இப்போ வந்து எனக்கு வந்து நான் எதுக்காக வந்து என்னோட டேட்டாபேஸ்ல எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணேன்? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன். எதுக்காக நான் என்ன என்ன ப்ராப்ளத்துக்காக சேவ் பண்ணேன்னா, அதிக ஈவென்ட் கிரியேட் ஆகும். அந்த அந்த செக்யூரிட்டி ஈவென்ட் வந்து கிரியேட் ஆகும். 4659 ஓட ஆடிட்டிங்கும், 4663 ஓட ஈவென்ட் லாகும் அடிக்கடி எனக்கு வந்து எப்பல்லாம் அந்த யூசர் வந்து டெலீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிரியேட் ஆகும். அப்ப கிரியேட் ஆகும்போது எனக்கு வந்து அதிக ஈவென்ட் வந்து என்னோட ஈவென்ட் வியூவர்ல வந்து ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து நான் என்ன செய்யணும், எதுக்காக நான் வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணேன்னா, எனக்கு வந்து இதுல இருக்கக்கூடாது. ஒன்ஸ் இதுல இல்லாம எனக்கு வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிரியேட் பண்ணேன். ஓகேவா? டேட்டாபேஸே நான் வந்து செகண்டரியா நான் வந்து அந்த இந்த இந்த ஈவென்ட் எல்லாம் வந்து எனக்கு அதில ஆட் பண்ணேன். இந்த டேட்டாபேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணேன். ஸோ இப்ப என்ன செய்ய போறோம், எனக்கு வந்து ஒன்ஸ் இது கிரியேட் பண்ண பிறகு எனக்கு வந்து கிளியர் ஆயிடணும். எனக்கு வந்து இந்த என்னோட டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ண பிறகு, இந்த ஈவென்ட் எல்லாம் என்னோட டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ண பிறகு, இந்த ஈவென்ட்ட வந்து எனக்கு எம்ப்டி ஆக்கிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தது நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து அதே பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ நீங்க இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைரக்ட்டா நீங்க போயிட்டு இந்த 4659 ஓட ஈவென்ட்ட வந்து நீங்க டெலீட் பண்ண முடியாது. பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி நீங்க டைரக்ட்டா போயிட்டு டெலீட் பண்ண முடியாது. அதேமாரி 663 ஈவென்ட் இந்த ஆடிட்டிங் சக்சஸ் ஈவென்ட் எல்லாமே வந்து செக்யூரிட்டி லாக்ஸ்ல இருக்குல்ல, அதில போயிட்டு நீங்க டைரக்ட்டா வந்து நீங்க வந்து டெலீட் பண்ண முடியாது. ஓகேவா? பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு. ஓகே. அதுக்கு வந்து நான் என்ன செய்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு என்னோட டைரக்டரியில ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னோட டைரக்டரியில வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா, எனக்கு அடுத்தது அந்த ஸ்கிரிப்ட் இது வந்து அந்த புது ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு, இந்த மேல உள்ள இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அடிக்கடில இந்த டாஸ்க் ரன் ஆவணும். அப்போ வந்து இந்த இந்த பாத்ல வந்து நீ ரீப்ளேஸ்மென்ட் ஆக்கு. இந்த பாத்ல வந்து இந்த டெம்ப்ன்னு ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா, டெம்ப்ன்னு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சுன்னா, அத வந்து ரீப்ளேஸ்மென்ட் ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு அந்த கமாண்ட் லென்த். ஓகேவா? ஸோ 2வது வந்து கிரியேட் பண்றதுக்கு. ஓகேவா? 3வது வந்து என்னன்னா, அத வந்து ரிப்போர்ட்டா ஜெனரேட் பண்ணி, ஓகேவா? இந்த பைனரி வேல்யூ இருக்குல்ல, ஆக்சுவலா சாரி. இந்த பைனரி வேல்யூ இருக்குல்ல, அந்த பைனரி வேல்யூ வந்து உங்க ஸ்கிரிப்ட்டோட உங்க ஈவென்ட் உங்க ஸ்கிரிப்ட் சாரி ஈவென்ட் லாகோட இதுதான் நான் பைனரியா குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதில வந்து எனக்கு வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலா சேவ் பண்ணிடு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த லாஸ்ட் இது வந்து அந்த சேவ் பண்ண பிறகு, எக்ஸ்போர்ட் பண்ண பிறகு எனக்கு வந்து ஈவென்ட் வந்து கிளியர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப என்ன பண்றேன், நான் இந்த இத காப்பி பண்ணி ரன் பண்றேன். ஓகே, ரன் ஆயிடுச்சு. இப்ப போயிட்டு நீங்க ஈவென்ட் ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈவென்ட் இருக்காது. ஓகேவா? ஸோ இத வந்து நான் மேனுவலா ரன் பண்ண தேவையில்ல. ஆஸ் யூசுவலா வந்து நான் எனக்கு வந்து ஷெட்யூலர் டாஸ்க்ல வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டாஸ்க்கு எனக்கு எப்ப ரன் ஆவணும்? ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து எப்ப ரன் ஆவணும்னா,
ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ யூசர் வந்து அவங்களோட ஒர்க் பண்றாரு. ஃபோல்டர் கிரியேட் பண்றாரு. அதுக்கடுத்து வந்து ஃபைல் கிரியேட் பண்றாரு. ஃபைல் நெக்ஸ்ட்டு ஸோ 2 போதும். ஸோ இது வந்து அவர் டெலீட் பண்றாரு. டெலீட் பண்றாரு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா என்ன ஆகும், எனக்கு வந்து இப்ப ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ஸ்கிரிப்ட் ரன் ஆயிட்டு நான் ஆக்சுவலா வந்து டாஸ்க் ஷெட்யூல்ல போயிட்டு நான் குடுத்துருந்தேன்னா, அந்த இது வந்து ரன் ஆகும். எனக்கு ரிப்போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். ஓகேவா? ஓகேவா? டாஸ்க் ஷெட்யூல்ல வந்து எனக்கு ஆடிட்டிங் ரிப்போர்ட் வந்து நான் டயத்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. எனக்கு வந்து உங்களுக்கு பார்த்துட்டீங்க நீங்க எப்படி ரிப்போர்ட் கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்ன செய்யணும், இப்ப இந்த ஈவென்ட் வந்து கிளியர் பண்ணணும் ஆக்சுவலா. இதுல வந்து ஈவென்ட் ஜெனரேட் ஆயிருக்கும். ஓகே. ஈவென்ட் ஜெனரேட் ஆயி இந்த ஈவென்ட்ட வந்து எனக்கு கிளியர் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு வந்து நான் அந்த பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து நான் எழுதணும். ஸ்கிரிப்ட்ட வந்து நான் வந்து டாஸ்க் ஷெட்யூல்ல வந்து ரன் பண்ணணும். ஸோ என்ன செஞ்சுடுறேன், டாஸ்க் ஷெட்யூலர் ஓகே. அதே டார்கெட்டு எத்தன மணிக்கு ரன் ஆகணும்? ஸோ எனக்கு வந்து ஒரு 36க்கு ரன் ஆவுனா போதும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் வந்து அ பவர் ஷெல் ஸ்கிரிப்ட். ஓகே. நான் சேவ் பண்ணிடுறேன். இத வந்து சேவ் ஓ கிளியர் லாக்ஸ் கிளியர் லாக்ஸ். ஓகே. என்னோட வந்து PS1ல சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ போயிட்டு நான் அதோட பாத்த காப்பி பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட்ல ஸ்கிரிப்ட்ல என்னோட பாத்த காப்பி பண்ணிட்டு ஃபைல் நேம் தென் இது கொஞ்சம் லென்த்தியா போகும் உங்களுக்கு. அதனால தான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் லென்த்தியா போகும் அப்படின்ட்டு. ஸ்லாஷ் ஃபைல் நேம் டாட் PS1. ஸோ எனக்கு ஓகே. எத்தன மணிக்கு கிரியேட் பண்ணேன்? 5:36 ஓகே. தென் ஓகே. கிளியர் லாக்ஸ் கிளியர் ஈவென்ட் லாக்ஸ் செக்யூரிட்டி. ஓகே. எனக்கு இப்போ ரன் ஆகணும். ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும். ஓகே. ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது. ஓகே. நான் இப்போ போய் ஈவென்ட்ல பார்க்குறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஆடிட் ஃபைல எனேபிள் பண்ணிட்டு எனக்கு ஈவென்ட் ஜெனரேட் ஆயிடுச்சு. அதோட ட்ராபேக் வந்து என்னால சர்ச் பண்ண முடியாது. ஒரு 6 மந்த்து ஈவென்ட் வந்து ஃபைல் டெலீஷன் இல்லாட்டி ஃபோல்டர் டெலீஷன் ஈவென்ட் வந்து என்னால செக் பண்ண முடியாதனால, நான் வந்து என்ன செஞ்சேன், ஒரு டேட்டாபேஸ்ல MySQL டேட்டாபேஸ்ல அந்த ஈவென்ட்ட வந்து அந்த ஈவென்ட் லாக்ஸ வந்து நான் ஸ்டோர் பண்ணேன். ஸ்டோர் பண்ண ஈவென்ட் லாக்ஸ் என்ன செஞ்சேன், அ எப்படி ஸ்டோர் பண்ணேன்னா, பவர்ஷெல் மூலியமா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணேன். ஸ்டோர் பண்ண அந்த டேட்டாபேஸ்ல ஈவென்ட் லாக்ஸ் வந்து எனக்கு ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகும்னா, அதே பவர் ஷெல் கொரிய யூஸ் பண்ணி பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி எப்படி ரிப்போர்ட் எடுத்தேன். ஓகேவா? அந்த ரிப்போர்ட்ட வந்து எடுத்தேன். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் எடுத்தேன். சாரி ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அதுக்கு அடுத்து என்ன செஞ்சேன், எனக்கு வந்து மேனுவலா ரன் பண்ண முடியாது. அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து நான் மேனுவலா ரன் பண்ண முடியாதுன்னு சொல்றதுனால, அ எப்பல்லாம் அந்த ஈவென்ட் லாக் வந்து ஜெனரேட் ஆகுதோ, அப்போ வந்து எனக்கு டாஸ்க் ஷெட்யூலர்ல போயிட்டு அந்த அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து ரன் பண்ணி விட்டேன். ஓகேவா? மேனுவலா ரன் பண்ணதுனால, ஒரு டயத்த வச்சு இப்பல்லாம் அந்த ஈவென்ட் லாக் ரன் ஆகுதோ, அப்போ வந்து இந்த ஸ்கிரிப்ட்ட ரன் பண்ணு. ஈவென்ட் ஐடி 4659க்கும் 4663க்கும் வந்து ரன் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரிப்ட்ட ரன் பண்ணேன். அதுக்கு வந்து ரிப்போர்ட்டுக்கும் வந்து நான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் டாஸ்க் ஷெட்யூல்ல போயிட்டு பர்ட்டிகுலர் டைம்ல வந்து எனக்கு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு குடுத்தேன்.
ஸோ அதுக்கடுத்து வந்து எனக்கு வந்து ஒன்ஸ் நீ ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண பிறகு எனக்கு வந்து அந்த லாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு கூட ரன் பண்ணேன். அந்த பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இது. ஓகேவா? இது வந்து ஒரு லென்த்தியான வீடியோ இது. ஓகே. ஸோ உங்களுக்கு இது புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அ நான் புடிக்கிறத விட உங்களுக்கு நாலெட்ஜபிளா இருக்கும்னு நெனைக்கிறேன் நான். புடிக்கிறது வேற, நாலெட்ஜபிள் வேற. ஓகேவா? ஸோ இத வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அது உங்களோட கமெண்ட்ல வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு டெக்னிக்கல் வைஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோவா நான் வந்து போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த யூஸ்ஃபுல்லான திங்ஸ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே. உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய்.